வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், எல்லா இடத்திலும் அவர் தியாகமாய் அன்பு கூர்ந்து நம்ம மேலே வைத்த எல்லா காரியத்திலுமே அவர் பெரிய தரிசனத்தை திட்டங்களை வைத்து அந்தகாரத்தில் இருக்கிற நம்மை ஆச்சரியமான ஒளிநிறத்துக்கு வரவழைக்கிறவராய் இயேசு இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2007 வருடத்தில் ஒரு சின்ன ஒரு காரியம், அதை மாத்திர சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். 2007 அருமையான வசந்த் என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் உண்டு. அவருடைய வேலை என்னவென்றால், வாலிபர்களை வைத்து கோரியோகிராஃபி அமைத்து நிறைய இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அவருடைய வேலை. ஒரு நாள் பாகாயம் பகுதியில், வேலூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல இப்படியாக அவர் வாலிபர்கள் எல்லாம் வைத்து கோரியோகிராஃபி அமைத்து இப்படியாக சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தார்கள். நிறைய பாடல்கள் எல்லாம் பாடி ஆடி நடனமாடி எல்லா காரியத்தையும் செய்து இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு குட் ஃப்ரைடே சீசனாக இருந்த காரணத்தினால இப்போ அண்ணன் பாடின ஒரு பாடல், உருகாத நெஞ்சம் உருகாத நெஞ்சம் என்று சொல்லி அந்த பாடலை போட்டு ஒரு அழகான கோரியோகிராஃபியை வடிவமைத்திருந்தார்கள். அந்த இடத்துல அந்த பாடலில் ஒரு 4 சரணம் உண்டு. அந்த முதலாவது தொகையரா தேவாலய திரை ரெண்டாய் கிழிந்ததென்றோ என்று சொல்லும் போது, தேவாலய திரை ரெண்டாய் கிழிந்தது என்று வந்த வரிகள் வரும்போது, சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுநாதர் போல ஒரு ஆள் வந்து அந்த மேடையில் அப்படியே நிற்பது போலவும் 2 கைகளை விரித்து நிற்பது போலவும், முதலாவது சரணத்தில் சிந்தையில் பாவம் செய்தவன் என்று வரும். சிந்தையில் பாவம் செய்து பைத்தியக்காரனை போல இருக்க ஒரு மனிதன், அவனும் ஓடி வந்து இயேசுப்பா பாதத்தில் அப்படியே முழங்கால் பட்டு தன்னை அர்ப்பணிப்பது போல. 2வது சரணத்தில் இருதயத்தில் பாவம் செய்தவன் ஒரு வரி வரும். இருதயத்தில் பாவம் செய்தவன் சொல்லும் போது, இருதயத்தில் பாவம் செய்து மிகவும் பாரமுள்ளவனாய் ஒரு ஆள், அவனும் ஓடி வந்து இயேசுப்பாவுடைய சிலுவை பாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்பது போலவும். 3வது சரணத்தில் அப்படியாக நடக்க முடியாத முடவன் என்று சொல்லி ஒரு வரி வரும். அதில் நடக்க முடியாத முடவனை போல ஒரு தடுமாறி ஒரு முடவன் போல ஒரு ஆள், அவனும் வந்து அந்த இயேசுப்பாவுடைய அந்த சிலுவையின் பாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறது போலவும். 4வது சரணத்தில் சூம்பின கையுடைய குஷ்டரோகியை போல ஒரு ஆள், அவனும் ஓடி வந்து அவனும் அப்படியாக அந்த மேடையில் அந்த சிலுவையின் அடிபாகத்தில் ஒப்பு கொடுத்து தான் அர்ப்பணிப்பது போல, இந்த பக்கம் 2 பேர் இந்த பக்கம் 2 பேர் இயேசுப்பாவுடைய சிலுவையின் பாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்பது போல ஒரு அழகான கோரியோகிராஃபியை வடிவமைத்திருந்தார்கள். சொன்னது போலவே பாடல் தொடங்கினது. சொன்னது போல இந்த தேவாலய திரை ரெண்டாய் கிழிந்ததென்றோ என்று தொகையற தொடங்க ஆரம்பிக்கும் போது, சொன்னது போல சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுநாதர் போல் ஒரு ஆள் வந்து அப்படியாக 2 கரம் விரித்து அப்படியே நின்று கொண்டிருந்தார். சொன்னது போலவே சிந்தையில் பாவம் செய்தவன் முதலாவது சரணத்தில் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்தான். சொன்னது போலவே 2வது சரணத்தில் இருதயத்தில் பாவம் செய்தவன், அவனும் ஓடி வந்து இயேசுப்பா பாதத்தில் ஒப்பு கொடுத்தான். சொன்னது போலவே 3வது சரணத்தில் நடக்க முடியாத முடவன், அவனும் தடுமாறி ஓடி வந்து அவனும் இயேசு பாதத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியாக தன்னுடைய ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தான். 4வது சரணத்தில் சொன்னது போலவே அப்படியாக சூவின கைவிடிய குஷ்டரோகிக்காரன், அவனும் ஓடி வருகிறான். அவனும் சிலுவையின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து தன்னை அப்படியே அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் அப்படியே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக அந்த உருகாத நெஞ்சம் என்று சொல்லி அந்த கடைசி தொகையரா வரும்போது, தூரத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டிருந்தாரு. அவருக்கு கட்டம் போட்ட சட்டை போட்டு கொண்டு ஒரு லுங்கி கட்டி கொண்டிருந்தவர் வேகமாய் மேலே ஏறினாரு. மிக வேகமாய் மேடையை நோக்கி வந்தாரு. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் வேகமாய் ஓடி வந்தவர் இந்த 4 பேரோடு கூட சேர்ந்து அவரும் முழங்கால் படித்து அப்படியே அந்த சிலுவையின் பாதத்தில் தன் தலையை தரையில தட்டி 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 தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் பார்க்கிறாங்க. இந்த பாட்டில் 4 கோரியோகிராஃபி தான் இருந்தது. யார் இந்த 5வது நபர், யார் இந்த 5வது நபர் என்று சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. இவரோ தலையை தரையில தட்டி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாரு. இவரை தட்டி எழுப்புறாங்க. பிரதர், what happened to you? Why are you crying like this? Why are you crying like this? அவன் அப்படியாக எழுந்தான், அழுது கொண்டே எழுந்தான். எழுந்தவன் இப்படியாக சொன்னான், ஐயா, நான் 25 வருட குடிகாரன். என் மனைவி என்னை குடிக்க வேணான்னு சொன்னாங்க. குடிக்க வேணான்னு என்ன எனக்கு வரவே இல்லை. என் பிள்ளைகள்லாம் எதோ சொல்லி பார்த்தாங்க. குடிய மறக்க எனக்கு எண்ணமே வரல. டாக்டர்ஸ்ட மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா ஒன்றுமே எனக்கு குடிய வெறுக்கணுன்ற எண்ணம் வரல. ஆனால் என்னவென்று தெரியவில்லை. இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது
எனக்காக தான் இயேசு கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் கல்வாரி சிலுவையில் சிந்தினார் என்பதை நான் உணர ஆரம்பிச்சேன். ஏன் பாவத்தின் தண்டனைக்காக தான் இயேசு இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, இனி ஒரு நாள் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு உணர்வு எனக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி அந்த மேடையில எழுந்து எல்லாருக்கும் முன்பாக சாட்சியா சொன்னா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பாருங்க, இந்த 25 வருட குடிகாரன் அழுகையோடு சொல்லி கொண்டிருக்கிறான். இவன் எழுந்து சொன்னா, இதுவரையில் வராத ஒரு உணர்வு, ஒரு மனமாற்றம் எனக்கு இப்பொழுது வந்தது. நான் உணர்ந்து கொண்டேன், எனக்காக தான் இயேசு கடைசி சொட்டு ரத்தம் வரலும் கல்வாரி சிலுவையில் சிந்தினார் என்று. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அதே வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம், தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினோமாம். ஹல்லேலூயா. எல்லோரும் பாவம் செய்து, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவம் செய்து எப்படி இருக்கிறோமா, மகிமை அற்றவர்களாய் மாறி கெட்டு போனவர்களாய் இருக்கிறோமா. ஹல்லேலூயா. ஆனால் அதே வேதம் இப்படியாக சொல்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது நல்லா புரியுது? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒன்சுவர் படிக்க பார்க்கலாம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகுவதற்கு ஏது உண்டென்று அறிந்து உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். கைகளை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆவதற்கு ஏது உண்டென்று அறிந்து சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு இந்த காரியத்தை சீஷர்களை பார்த்து சொல்றாரு. நான் அங்கே இராததினால் உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது எப்படி பாசிபிள் ஆகும்? இயேசு இருந்தால் மட்டும்தானே விசுவாசம் அதிகரிக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? இயேசு யார் இடத்துல இருக்கிறாரோ அங்க அற்புதம் நடக்கும், அங்க விசுவாசம் இருக்கும், அந்த இடத்துல நன்மையான காரியங்கள் நடக்கும். இங்க சொல்றாரு வித்தியாசமா, நான் அங்கே இராததினால் உன் விசுவாசம் அதிகரிக்கும். கைகளை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல போறேன். ஒருவேளை இயேசு என் கூட இருக்கிறாரா, இயேசு என் கூட இருக்கிறாரா, எனக்கு அவர் உதவி செய்கிறாரா, என் சத்தத்தை அவர் கேட்கிறாரா? Is he answering my prayer? Is Jesus is with me? Is Jesus is with me? Is he answering my prayer? Is he giving reply to all my supplication? என்று சொல்லி கண்ணீரோடு நீ அங்கலாய்த்து கொண்டிருப்பாய். ஆனால் சில நேரங்களில் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் இராதது போல இருக்கிறார் பாரு, அதுதான் கர்த்தர் உன் விசுவாசத்தை அதிகரிப்பதற்கு ஏதுவாய் மாறுகிறது. கைகளை தட்டி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் நான் அங்க பார்க்கிறேன், இங்க பார்க்கிறேன், but then I couldn't found Jesus in my life என்று சொல்லி சுற்றி முட்டும் பார்த்து கர்த்தரை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பாய். என்றால் கவலைப்படாத, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோபு இப்படியாக சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து நான் முன்பாக பார்க்கிறேன், நான் பின்பாக பார்க்கிறேன், வலதுபுறம் பார்க்கிறேன், இடதுபுறம் பார்க்கிறேன், எங்கு பார்த்தாலும் என் ஆண்டவரை பார்க்கவே முடியலையேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு சொல்றா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றா, ஆண்டவரை பார்க்க முடியலாலும் பரவாயில்ல, பட் ஒன்னு எனக்கு தெரியும், நான் போகும் வழியை என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென். இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை என்னுடைய சில சூழ்நிலைகளை இயேசுவை என்னால் பார்க்க முடியவில்லை, என்னுடைய சில காரியத்தில் கர்த்தருடைய வல்லமை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, பல நாட்களாய் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், but couldn't find out any sort of answer. என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு உட்கார்ந்துட்டு இருப்பேனா,
உன்னை பார்த்து தான் நான் சொல்றேன், நீ கெட்டு போக அப்பா விட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நீ ஏமாந்து போய் சோர்ந்து போய் நிக்க அப்பா விட மாட்டார். ஹல்லேலூயா. மாறாக அவர் இந்த சூழ்நிலை எல்லாம் அனுமதிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், God is increasing your faith. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உன் விசுவாசத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி இப்படி கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசத்தை கர்த்தர் அதிகரித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சில நேரங்களில் பையன் ஒரு தாயார் இடத்துல இப்படியாக ஜெபிக்க வந்தாங்க. ஆம்பூர்ல ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு நிக்கிறோம். அந்த தாயாரை பார்க்கும்போது நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்க்கும் போதே சொல்லலாம் நல்ல ஜெப வீராங்கனை. அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா நான் ஒரு 15 வருடமாக இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த சபையில நாங்கள் எல்லா காரியத்திலுமே நான் தான் முதன்மையா இருப்பையா. சபையை பெருக்கிறது, பாய் போடுறது, அது போடுறது எல்லாம் என்னுடைய வேலை தான். அது செய்யலைன்னா எனக்கு தூக்கமே வராது. நான் தான் எல்லாவற்றையும் வந்து செய்வையா. ஆனா ஏனோ தெரியல என் வாழ்க்கை இன்னும் தீராத சில பிரச்சனைகள் உண்டு என்று சொன்னாங்க. என்ன ஆயிடுச்சு அம்மா நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் குறிச்ச ஒரு குடிகார கணவர், நான் இவ்வளவு ஊழியத்துக்கு போனாலும் இன்னும் அவர் ரட்சிக்கப்படவில்லைன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி சொன்னாங்க, அது மாத்திரமல்ல ஐயா, ஏதோ கர்த்தருடைய தயவுனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளை பார்த்தீங்களா, வாலிப பிள்ளை, கிட்டத்தட்ட 3 வருஷமா அவளுக்காக அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டார் வராங்க போயிடுறாங்க, வராங்க பார்க்குறாங்க, பதில் எதுவும் சொல்லாம போறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேருக்கு மேல பார்த்தாச்சு ஐயா, எங்களால தாங்கவே முடியல. ஏன் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் எனக்கு பதில் அளிக்கிறாரா? அவருக்கு பிரியமா தானே நான் இருக்கிறேன். ஏன் இந்த காரியம் என்று சொல்லி கண்ணீரோடு அந்த அம்மா சொன்னாங்க. என்னை எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, இயேசு இயேசுன்னு போனியே, இயேசு இயேசு சுத்தினியே, உன் குடும்பத்துல ஏன் இவ்வளவு சாபம், உன் குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி என்னை பார்த்து விதவிதமா என் அக்கம் பக்கம்லாம் பேசுறதை பார்க்கும்போது என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு சொன்னாங்க. அந்த அம்மாவை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் பரிதாபமா இருந்துச்சு. ஆமா, நல்ல ஜெப வீராங்கனை, அவர்கள் இப்படி சொல்வதை பார்க்கும்போது சற்று வேதனையா இருந்தது. அந்த அம்மாவை பார்த்து நான் சொன்னேன், அம்மா ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியத்தை உன் வாழ்க்கையில் தாமதிக்கிறார் என்றால் பயப்படாத. ஏதோ நீ நினைப்பதை பார்க்கிலும் பெரிய காரியத்தை அப்பா உனக்கு செய்ய போகிறார். அவருக்கு தெரியாது ஒன்றுமில்ல, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. உனக்கு அவர் நன்மை செய்யாம இருப்பாரா? சாதாரண மக்களுக்கே அவ்வளவு செய்கிறார் என்றால் அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற, அவரோடு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற, ஜபத்தில் தரித்திருக்கிற, அவருக்காக எதையும் சாதிக்க துடிக்கிற உனக்கு அப்பா எதையும் தடை செய்வாரோ? எதையாவது கத்த தாமதப்படுத்துவாரா? இல்ல மகளே, கர்த்தர் ஒரு விசுவாசத்தை அதிகரிக்க செய்து கர்த்தர் சில தாமதங்களை ஏன் தருகிறார் தெரியுமா? Is increasing your faith. ஒரு விசுவாசத்தை அதிகரிக்க செய்து நீ நினைப்பதை பார்க்கிலும் மேலான நன்மைகளை கர்த்தர் தர விரும்புகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்கள் விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். பின்னாடி எல்லாம் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே, சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. உங்கள் விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா என் விசுவாசம் அதிகரிச்சுட்டு இருக்கிறாரு? நல்ல கைகளை மேலே வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், மேன்மையானதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் you should have some greatest faith in you. Hallelujah. மேன்மையானதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய விசுவாசமும் விசேஷமானதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கைகளை மேலே உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று பேதுருவை பார்த்து கேட்ட ஆண்டவர் ஆனாலும் கைவிடல. ஆனால் கானானிய ஸ்திரியை பார்த்து இப்படி சொல்றாரு, உன் விசுவாசம் ரொம்ப பெருசம்மா, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு 14 இப்படியாக 31வது வசனத்தில் பேதுருவை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் நீ சந்தேகப்பட்ட? கூடவே இருந்த பேதுருவை பார்த்து அதை சொல்றாரு. ஆனா யாருனே அடையாளம் தெரியாத கானானிய ஸ்திரியை பார்த்து இப்படி சொல்றாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில், உன் விசுவாசம் ரொம்ப பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஏன்பா அதை சொல்றாரு? எதுக்காக ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? சில நேரங்களில் கண்டும் நாம் உணராதவர்கள் போல பயமும் சந்தேகமும் நமக்குள்ள வந்துருது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பயம், ஹல்லேலூயா, வேதனை, சந்தேகம். ஆண்டவர் பார்த்து பேதுருவை சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் நீ
என்னப்பட்டாய்? சந்தேகப்பட்டாய். ஹல்லேலூயா. சில டவுட்ஸ் ஆண்டவர் நமக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசி. ஹல்லேலூயா. சில நேரங்களில் எதுவுமே சாத்தியப்படலாலும் கானானிய ஸ்திரீ என்ன தெரியுமா செஞ்சா? அற்புதங்களே அவளுக்கு நடக்கலன்னு தெரிஞ்சாலும் கூட ஏசப்பா பாதத்தை அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டா பாருங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள. அவள் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்தா பாருங்க. ஏசப்பா அவளை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிய, கைகளை மேலே வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசம் பெரியதுன்னு சொன்ன மாத்திரத்திலேயே அந்த நேரத்திலே அந்த அவள் வீட்டில் இருந்த அந்த பிள்ளைக்கு சுகம் உண்டாயிற்று. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது சில நேரத்தில் we have to increase your faith. Hallelujah. கைகளை மேலே உயர்த்தி சொல்ல மாட்டீங்களே? விசுவாசம் அதிகரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்கிறோம் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம். அதை குறித்து நான் பெருசா பேச விரும்பல. ஆனா தெரியும், லாசரு என்பவன் உங்களுக்கு தெரியும். மார்த்தாள் மரியாள் என்று சொல்லி ஆண்டவரால் வல்லமையால் பயன்படுத்தப்படுகிற ஒரு 2 பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஒரு 2 பெண் பிள்ளைகள். அவங்க யார் என்றால் கர்த்தரால் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற, கர்த்தருக்கு உறுதுணையாய் இருக்கிற இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல they were along with Jesus. They were assisting Jesus. They were going and opening doors and ways for Jesus. Hallelujah. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல சிலர் அவர்களோடு கூட இருந்து ஊழியத்துக்கு உறுதுணையா இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கிற மார்த்தாள் மரியாள், மகதலேனா மரியாள், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேரை சொல்லிட்டு 3வது வசனம் சொல்லுது, ஆஸ்திகளால் அவர்களோடு கூட ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் இருந்தாங்களா. அவங்க ஆமேனே வர மாட்டேன். நல்லா கைகளை மேலே வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆஸ்திகளால் ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் இயேசுவோடு கூட இருந்தாங்களா. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், ஏப்பா 12 சீஷர்களை கர்த்தர் கூட வச்சிருக்கிறாரு, அதோடு கூட எதுக்கு இந்த ஆஸ்திகளால் ஊழியம் செய்யறதுக்கு பெண்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில நேரம் நான் யோசித்து பார்ப்பேன். அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எந்த சபைக்கு போனாலும் ஒரு 70% பெண்கள் இருப்பாங்க, 30% தான் ஆண்கள் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படி இப்படி பார்த்தா 60% பெண்கள் இருப்பாங்க, 40% ஆண்கள் இருப்பாங்க. கைகளை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்க பார்த்தாலும் மெஜாரிட்டி யாருன்னா பெண்கள் தான். ஹல்லேலூயா. அப்புறம் நான் யோசிச்சேன், அது ஆண்டவருக்கும் அந்த நாட்கள் தெரிந்திருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, 12 சீஷர்கள் கூட இருந்தாலும் கூட துணைக்கு என்ன பண்ணிட்டாரு, நல்லா வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும்னு சொல்லி சில பெண்களை கர்த்தர் கூட வச்சிருந்திருக்காரு. ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு அங்கிள் என்கிட்ட இப்படி சொன்னாரு, எப்பா நீ போய் ஒரு ஐயா கிட்ட சொல்லி இந்த மாதிரி, ஏன்பா இந்த கதையை ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு இது எல்லாருக்கிட்டும் நீ சொல்லிடுப்பான்னு சொன்னா அந்த ஐயா என்ன பண்ணுவாரா, அப்படியே இந்த காதில் கேட்டுட்டு அமைதியாக யோசிப்பாரா, எதுக்குடா இந்த கதையை போய் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு நம்ம வேற இதை சொல்லி நம்ம மனைவிக்கு நியூஸ் தெரிஞ்சால் நம்ம மனைவி நம்மளை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவா, எதுக்கு இந்த கதையெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் கூட பேசாமல் வாயை மூடிட்டே இருந்துருவாரா ஐயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதே ஒரு ஆன்டி மார்கிட்ட போய், ஆன்டி ஒரு கதையை சொல்கிறேன், இந்த கதையை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது, இந்த கதையை யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது சொல்லி அப்படி திரும்பி பார்க்கறது கட்டி பார்த்தா இங்க சொன்ன கதை அந்த எண்டு வரைக்கும் போயிடுமா. ஹல்லேலூயா. என்ன நான் சொல்றது உண்மையா? ஆமாவா? ஒரு ஆமேன் தான் சொல்லுங்களேன். சத்தம் நல்ல கையை வைத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னடா அங்க சொல்லுன்னு சொன்னா கூட யோசிக்கிறாரு, இங்க சொல்லாதன்னு சொன்னா கூட திரும்பி பார்க்கறதுக்கு அந்த எண்டு வரைக்கும் போகுதுன்னா அதுதான் பவர் ஆஃப் விமன். Hallelujah. எப்படி that is so called as the power of women. Hallelujah. எனக்கு என்ன தினம்? அம்மா தினமா? அன்னையர் தினம். வெரி குட். மார்ச் 8ஆம் தேதி தானே பெண்கள் குணம் தினம் அப்படின்னு யோசிச்சேன். இது அன்னையர் தினம் பாருங்க. ஆமா, அம்மாமார்களுக்கு இருக்க ஒரு பவர் என்னன்னா, என்ன பவர் அது? எப்படி? ஸ்ப்ரெட்டிங் நியூஸ். சொல்லுங்களேன், என்னது? ஸ்ப்ரெட்டிங் நியூஸ். இது ஏசப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அவர் பார்த்தாரு, நம்ம கூட 12 சீஷர்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 120 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க யாருமே இந்த பெண்களுக்கு ஈடாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா
என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவர்களை வச்சிருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? இதுதான் மேட்டர், ஸ்ப்ரெட்டிங் நியூஸ். கையில் வச்ச ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளோ அழகான கிருபையை கத்தர் கொடுத்துருக்காரு. நான் தான் எல்லா சபையிலும் சொல்லுவேன், ஆன்டிமார்களை அம்மாமார்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் கொடுத்துருக்காரு. கைகளை வைத்த ஆமென் சொல்லுங்களேன். அந்த கிருபையை நம்ம பக்கத்து வீட்டு கதை, இந்த வீட்டு கதை, அந்த வீட்டு கதையெல்லாம் பேசி வீண் செய்யாம உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த அழகான கிருபை என்ன செய்யணும்? சுவிசேஷம் பிரபலமாக நம்ம பயன்படுத்தணும். ஆமீனே வரலையே. கையில் வச்ச ஆமீன் சொல்லுங்களேன். இங்க பாருடி, இவ இந்த கலர் பொட்டு புடவை கட்டிட்டு வந்திருக்கிறா பாரு, இவ புருஷன் மாத்திரம் இவளுக்கு மட்டும் இந்த மாதிரி புடவையா வாங்கி கொடுக்குறா, நமக்கும் இருக்கிறானே ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெட்டி கதைகள் பேசாம நம்ம என்ன செய்யணும்? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை மேலே உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள. எங்க சபைக்கு வாங்க, இயேசு எங்களை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிச்சுக்க, உங்களையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த வாய் என்ன பண்ணும்? சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துகிற வாயா மாறணும். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஆசீர்வாதம், உங்க சந்ததிக்குள்ள ஆசீர்வாதம், மேன்மைகள் உண்டாயிடும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த அருமையான மார்த்தாள் மரியாள் இவங்க ரெண்டு பேரும் சகோதரிகள். இவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? இயேசுவோடு கூடவே இருந்து இயேசு போவதற்கு முன்பாக பல இடங்களில் சென்று ஊழியங்களை இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு மிகுந்த உறுதுணையா இருந்தார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 41, 42 இப்படியாக சொல்கிறது. மார்த்தாள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால், மரியாளோ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பாதத்தில் உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சொல்லி இவர்கள் இருவரை குறித்துமே கர்த்தர் மகிமையா பேசிக்கிட்டு இருக்கார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மார்த்தாள் மரியாள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள இயேசுவுக்கு எப்பொழுதும் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் பார்க்கிறோம், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3, 4, 5, 6 படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கோரமான ஒரு சம்பவம். அவர்களுக்கு இருந்த ஒரு சகோதரன் லாசர் என்று பேர், அவன் மரித்து போய்விட்டான். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஒருவேளை வயதான ஆள் இருந்தா யாரும் அதை குறித்து பெருசா யோசிக்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுது அவன் ஒரு வாலிபன். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இவர்கள் யாரு? கர்த்தரோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு கூடவே இருந்து வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில வாலிப வயதுல ஒரு ஆள் மரித்து போய்விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில இழப்புகள், சில வேதனைகள் நம்மளால ஏற்றுக்கொள்ள கூடியதா இல்லை. அதே நேரத்தில் கர்த்தர் மேல பாசத்தோடு வைராக்கியத்தோடு இருக்கிற சில தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வரும்போது தாங்கவே முடியறதில்லை. கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தில் அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படியாக போட்டிருக்குது. மார்த்தாள் மரியாளுக்கு அந்த வாலிப சகோதரன் மரித்து போயிட்டான்னு சொன்னோன்னே கூட இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, இயேசு கூடவே போயிட்டு இருந்தியே, இயேசுன்னு போய் ஊழியம் செய்துட்டு இருந்தியே, அந்த இயேசு யாரெல்லாம் உயிரோடு எழுப்புறாரு, எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்யறாரு, ஏன் இந்த லாசருக்கு வந்து உதவி செய்யலன்னு சொல்லி எல்லாரும் மார்த்தாள் மரியாளை பார்த்து ஏளனமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற ஏமாற்றத்தை பார்த்து இயேசுன்னு போயிட்டு இருந்தியே, இன்னும் உன் வாழ்க்கையில் அற்புதம் ஏன் நடக்கல சொல்லி யாரும் உங்களை ஏளனப்படுத்துனாங்கன்னா கரங்களை தட்டி மகிழ்ந்து களி கூறுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில் உங்க விசுவாசத்தை அதிகரிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நல்ல கையை தட்டி மகிழ்ந்து களி கூர்ந்து சொல்லுங்க, இயேசு என்னை கைவிடல, என் விசுவாசத்தை இயேசு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பக்கம் இயேசு வந்து அற்புதம் செய்யலன்னு சொல்லி மார்த்தாள் மரியாளை துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் இயேசு இப்படியாக சொல்றாரு, 4 நாள் வராம இருந்துட்டு சொல்றாரு, இயேசப்பா நான் அங்கு வராததுனால விசுவாசம் அதிகரிக்குமா? ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? இங்க எல்லாரும் மார்த்தாள் மரியாளை நிந்திக்கிறாங்க. இயேசுன்னு போனியே, அவர் கூடவே சேர்ந்து ஊழியம் செஞ்சியே, எல்லா காரியம் இயேசு ஏன் யாருக்கும் அற்புதம் செய்தாரு, உன் வீட்டில் ஏன் இந்த வாலிப பையன் செத்து போற சூழ்நிலை கர்த்தர் அனுமதிச்சா சொல்லி சுட்டு வட்டாரெல்லாம் அவளை பார்த்து வேதனைப்படுத்தும் போது இயேசு 4 நாள் வராம அவர் என்ன சொல்றாரு? யோவான் 11:15 நான் அங்கு இராததினால் விசுவாசம்
உள்ளவர்களாக அதிகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை மேலே வைத்து ஆமென் சொல்லுங்களேன். சிலர் சொல்றாங்க, ஒரு பக்கம் இயேசு வரவில்லையேன்னு சொல்லி மாத்தாள் மரியாளுக்கு இன்னும் கொஞ்சம் கவலை, ஒரு பக்கம் இந்த மக்களுடைய நயவஞ்சக வார்த்தைகளை பார்த்து பார்த்து வேதனை, ஒரு பக்கம் என்னுடைய வாலிப சகோதரன் மரித்து போயிட்டானே என்று சொல்லி ஒரு பக்கம் வேதனை. நல்லா கவனிங்க, யாருக்கு தெரியுமா இந்த சோதனை? மார்த்தாலும் மரியாளும் பாவியோ பரதேசியோ விபச்சாரியோ இல்லை, கர்த்தரோடு நெருக்கமான உறவை கொண்டிருந்தவர்கள். கைகளை தட்டி ஒரு ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? மார்த்தாலும் மரியாலும் பாவிப்பா, அவங்க விபச்சாரிப்பா, அதனால இந்த காரியம் இல்லை. பைபிள் சொல்லுது, இயேசுவோடே கூடவே இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவர்களுக்கு அந்த பாடுகள் வரும்போது அநேக பேர் ஏளனப்படுத்துவார்கள். ஒன்னை ஏளனப்படுத்துறவங்களை பார்த்து ஒன்னும் பயப்படாத, கையை தட்டி மகிழ்ந்து களி கூர்ந்து சொல்லு, இயேசு என் விசுவாசத்தை அதிகரித்து கொண்டு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாமதம் இயேசு என் விசுவாசத்தை அதிகரித்து கொண்டிருக்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இந்த பிரச்சனை? இயேசு ஏதோ எனக்கு நன்மையை பெருசா செய்ய போறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு இயேசு வராரு, கல்லறைக்கு போறாரு, லாசரு அப்படியே வெளியே வான்னு சொல்றாரு, வெளியே வந்துட்டான். ஆமென். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கல்லறைக்கு போறாரு, லாசருவை வெளியே வான்னு, லாசரு என்ன பண்ணிட்டாரு? வெளியே வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஏன் இயேசு அந்த 4 நாள் தாமதித்தார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை மேலே வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை லாசரு மரண படுக்கையில் இருக்கும் போதே இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? வந்து தொட்டு சுகமாக்கி இருக்கணும். ஆமென். யவீருடைய மகள் பலவீனப்பட்டு மரித்தவளா இருக்கும் போது ஏசப்பா என்ன சொல்றாரு? யாருக்குமே சொல்லாம அவ தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி எழுதுருமா அப்படின்னாரு. அந்த புள்ள எழுந்துருச்சு, செத்து போன புள்ள. கையை விட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப லாசரு விஷயத்துல கர்த்தர் அப்படித்தானே செஞ்சிருக்கணும். ஆமா தானே? அவன் மரண படுக்கையில் இருக்கவே நான் மார்த்தாள் மரியாள் இயேசுக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள், கூடவே இருக்கிறவங்க, ஊழியத்துக்கு உறுதுணையா இருக்கிறாங்க, செபிக்கிறவங்க, வழிகளை இயேசுக்காய் ஆயத்தப்படுத்துறவங்க, ஆஸ்திகளால் கர்த்தருக்கு உதவி செய்யறவங்க. லாசரு இங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு என்ன பண்ணிருக்கணும்? யாருக்கிட்டே அந்த நியூஸ் சொல்லாம வந்து அவங்களை என்ன செஞ்சிருக்கணும்? லாசருவே நீ ஏன் திருப்பான்னு சொல்லி அவன் சாகத்துக்கு முன்னாடி உயிரோடு எழுப்பி இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு அதை செய்யல. 4 நாள் கழித்து தான் அந்த இடத்துக்கு வரார். ஹல்லேலூயா. கைகளை மேலே வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. Why God Jesus delayed for that much days? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவ்வளவு காலம் தாமதப்படுத்தினார்? இன்னைக்கு பல நேரங்களில் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருப்போம், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருப்போம், ஏனோ தெரியல பல நாட்கள் தாமதம். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்காதா? பல நாட்களாக ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம், ஆண்டவர் பாதத்தை உபவாசத்தோடு காத்திருப்போம். ஆண்டவருக்கு பிரியமாக தானே நான் வாழ்கிறேன், ஆண்டவர் சித்தத்தை தானே செய்ய வாஞ்சிக்கிறேன், ஆண்டவருக்கு உகந்தவனை தானே வாழ விரும்புகிறேன். பட் ஸ்டில் சம் டிலே. ஹல்லேலூயா. இன்னும் ஏன் நடக்கலை? கேள்வியோடு நீ இருக்கலாம். நான் என் வீட்டுக்கு எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஒரு வீடை கட்டணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியல, வருதெல்லாம் போய்கிட்டே இருக்கு. ஆண்டவர் பிள்ளை தானே, ஏசப்பா நினச்சா எனக்கு நொடியில் அற்புதம் செய்யலாமே, ஏன் எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலைகள்? ஹல்லேலூயா. சில நேரங்களில் யாரையோ ஒருத்தவங்க பயங்கரமாக நம்பி இவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம நம்பி இருக்கிற நேரத்தில் சாதாரணமாக இவங்க ஏமாற்றி விட்டு நம்ம போகும்போது, ஐயோ ஆண்டவரே, உம்மை நம்பி தானே இந்த காரியத்தெல்லாம் செய்தோம், ஏன் இந்த ஏமாற்றமான சூழ்நிலை சொல்லி அங்களை போட அநேகர் உட்கார்ந்திருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஏசப்பா சில தாமதங்களை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் நம்புங்க, அவர் உங்களை கெடுப்பதற்காக அல்ல, ஏதோ ஒரு பெரிய நன்மையை உனக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய நன்மை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அதற்கு தேவையானது ஒன்றுதான், உன் விசுவாசம் அதிகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமோ ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு வசனத்தை நான் முடிச்சுட்டுலாம் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உடனே வந்து நீங்கள் லாசருக்கு விடுதலை கொடுத்துருந்தா யாரும் மார்த்தாள் மரியாளுக்கு தவறாக பேசியிருக்க மாட்டாங்களே.
மார்த்தாள் மரியாள் தேம்பி தேம்பி அழுதிருக்க மாட்டாங்களே, அவர்கள் சோர்ந்து போயிருக்க மாட்டாங்களே. ஏண்டவரே இந்த தாமதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தினீங்க? அது ஏன் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், உமக்கு பிரியமாக இருக்கிற அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏண்டவர் இந்த தாமதம் சொல்லி கேட்டபோது கர்த்தர் எனக்கு ஒரு பதில் சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். முதலாவது சொன்னார், நான் விசுவாசத்தை அதிகரித்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னார் பாருங்க. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தாமதம் இருப்பது நல்லதுதான். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை தமது பிள்ளைகள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா அந்த வார்த்தையை சொன்னார்? வேதத்தில் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை படிங்க. இயேசு கண்ணீர் விட்டார்னு போட்டிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை யாராவது சத்தமா படிங்க பார்க்கலாம். ஏன் இயேசு அந்த 4 நாள் தாமதித்து வந்தார்? தமது பிள்ளைகள் வாழ்க்கையில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் அந்த தாமதத்தை அனுமதிக்கிறார்? பாருங்க, ஒரு அழகான வசனம் போட்டிருக்கு பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுதான், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசு உலகத்தை ஜெயித்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க வாக்கலாம். யோவான் 11ஆம் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது இதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. சில தாமதங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற விடை இதுதான். 11:45 சத்தமா படிங்க பார்க்கலாம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதரில் அநேகர். என்ன சொல்லுது? அப்பொழுது இயேசு மரியாளிடத்தில் வந்து செய்ததை கண்ட யூதர்களில் அநேகர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன போட்டிருக்கு? அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். யாரு யாரு யூதர்கள்? யாரு யார் யூதர்கள்? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இயேசுவை குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, யூதர்கள் கூட்டம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஏசப்பா செய்த அற்புதங்களையும் ஏசப்பா செய்த காரியத்தையும் ஏசப்பாவுடைய சீஷர்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தவர்கள் தான் யாரு? அவ்வளோ சீக்கிரம் இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் பைபிள் சொல்லுது, மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையில் இயேசு செய்த அந்த அற்புதத்தை கண்ட அநேகர். அப்படி கையை சுற்றி சொல்லுங்க வாங்கலாம். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. அநேகர் அநேகர். அல்லேலூயா. அநேக யூதர்கள் என்ன பண்றாங்களா? இயேசு மேல விசுவாசம். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க வாங்கலாம். இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க வாங்கலாம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு ஏன் இந்த தாமதம், எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருப்பாய் என்றால், இயேசு கூடவே இருக்கிறேனே, இயேசு பிள்ளையா தானே வாழ்றேன், தொடர்ந்து ஜெபிக்கிறேனே, ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கல யோசித்து அங்கலாய்த்து கொண்டிருப்பாய் என்றால், ஒன்று முதலாவது கர்த்தரும் விசுவாசத்தை அதிகரிச்சிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது என்ன தெரியுமா? உன்னை பார்க்கிற அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் அநேகர் என்ன தெரியுமா செய்ய போறாங்க? இயேசு இவளுக்கு எப்படியாப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் சொல்லி ரட்சிக்கப்படாத ஜனலாம் கூட உன் வாழ்க்கையை பார்த்து ரட்சிப்பை உண்டாக்கதா இந்த தாமதத்தை தேவனுடைய பிள்ளையாகிய உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. புரிஞ்சுக்க முடியுமையானால் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கை ஏன் தாமதம், கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கை ஏன் போராட்டம், கர்த்தர் என்னை கைவிட்டாரா அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் அதிகரிப்பது மாத்திரம் அல்ல, உன்னை பார்க்கிற அநேகர் இயேசுதான் மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. அநேகர் சாட்சி சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கைய மகிமையான வாழ்க்கையா கர்த்தர் மாற்று. ஹல்லேலூயா. பக்கத்தில் அப்படி பார்த்து சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, பிரதர். அப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர், கர்த்தர் உங்க விசுவாசத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் மகிமையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? இப்ப கர்த்தருடைய பிள்ளை உட்கார்ந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ பெருசா அப்பா செய்ய போறார். அந்த பெருசு சாதாரணமா கிஃப்ட் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, உனக்கு அப்பா செய்யற அற்புதங்களை பார்த்து உன்னை பகைத்தவர்கள், உன்னை ஏளனப்படுத்தினவர்கள், இயேசுவை பகைத்தவர்கள், இயேசுவை ஏளனப்படுத்தினவர்கள், இயேசு பொய் என்று சொன்ன அநேகரும் ஓ வாழ்க்கையை பார்த்து இயேசுதான் மெய்யான தெய்வம்,
தெய்வம், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி சாட்சி சொல்கிற கர்த்தர் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறத எல்லாரும் நம்ம எழுந்து நிற்க போறோம். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசப்பா என்ன மகிமையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றது நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. அவர் சில தாமதங்களை அனுமதிச்ச, கொஞ்சம் கெயின் வச்சுக்கோங்க, ரொம்ப டைட்டாக இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்களாம் கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில தாமதங்கள், சில சூழ்நிலைகள் ஏன் தெரியுமா? அவர் செய்ய போற அற்புதத்தை பார்த்து உன்னை கொண்டு அநேகர் இயேசுதான் மெய்யான தேவன் உணரக்கூடிய காரியத்தை அப்பா செய்ய திட்டம் வைத்து. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க சும்மா நிக்காம கைகளை உயர்த்தி தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அநேகருக்கு ஒரு மகிமையான பாத்திரமாய் கர்த்தரனை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன். சபையே, எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, இப்போ என்ன நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ என்ன நல்லா கவனிங்க. இயேசு வந்துட்டாரு, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்துட்டாரு, ஜெபம் பண்ணாரு, லாசரு வெளியே வந்துட்டா, எல்லாம் நடந்துருச்சு. ஆனா இப்போ என்ன தெரியுமா நடக்குது? ஏன் இவ்வளவு கஷ்டத்தை மார்த்தாள் மரியாள் பட்டாங்கன்னு சொன்னீங்களா? இப்போ பாருங்க, லாசரு ஒரு நாள் நல்லா கவனிங்க. ஏசப்பா லாசரு செத்து போன முதல் நாளே வந்து எழுப்பியிருந்தாருன்னா என்ன நல்லா கவனிங்க. லாசருவுக்கும் மார்த்தாள் மரியாளுக்கும் உங்க வீட்டுக்கு மட்டும்தான் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஆமாவா? ஆமாவா? ஒருவேளை ரெண்டாவது நாள் வந்து ஏசப்பா லாசரு உயிரோடு எழுப்பியிருந்தா மேபி அந்த தெருவில் இருக்கவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மூணாவது நாள் ஓகே, அந்த பக்கத்தில் இருக்க ஆட்கள் எல்லாம் முடிஞ்சு கல்லறையில் போய் வச்சு பூட்டு போட்டு அடக்கம் பண்ணிட்ட பிறகு இயேசு 4 நாள் கழிச்சு வந்து அந்த கல்லறை கதவை திறடான்னு சொல்லி லாசருவே வெளியேவான்னு சொன்ன போது என்ன கவனி, அது அந்த ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சு. கைகளை தட்டி ஒரு ஆமென். அவன் வெளியே வந்த உடனே அதை பார்த்த அநேக யூதர்கள் சொல்றாங்க, இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் மெய்யான தெய்வம். அவரை நம்பின யாரையும் அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி அநேகர் இயேசு மேல விசுவாசமுள்ளவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப என்ன கவனிங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு நாள், ஒரு வருடம் தாமதங்கள் பிரச்சனை இல்லை. அவர் சமூகத்திலே காத்திருக்க நீ ஆசையாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை அதிகரித்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. நாட்கள் வருகிறது தேவ சபையே, நாட்கள் வருகிறது. அவர் உனக்கு செய்ய போகிற அந்த மேலான நன்மையை பார்த்து நீ மாத்திரம் அல்ல, உன் குடும்பம் மாத்திரம் அல்ல, உன் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவங்க மாத்திரம் அல்ல, அநேக புறஜாதிகளும் இயேசு இவர்களோடு இருக்கிறார், இயேசு இவர்களோடு இருக்கிறார் சொல்லி அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளத்தக்க மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தே தீருவார். கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆவில நிரம்பி சொல்லு, சில தாமதங்கள் நல்லதுதான், சில தாமதங்கள் நல்லதுதான். என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீங்களா? இதுவரையிலும் சாதாரணமா இந்த லாசரு குடும்பமோ மார்த்தாள் மரியாள் குடும்பமோ இயேசு கூடவே நெருக்கமா இருந்தாங்க, சாதாரணமா இருந்தாங்க. இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? நான் சொன்னல, சில தாமதங்கள் சாதாரணமானவர்களை மகிமை உள்ளவர்களாய் மாற்றுதுன்னு சொன்ன இல்லையா? இப்போ என்ன கவனிங்க. ரோட்டில் உயிரோடு எழுந்த லாசரு நடந்து போய்கிட்டே இருக்கிறா. அவன் கடைக்கு போய் எதை வாங்க போறா. ஆனால் சுற்றி இருந்த எல்லாரும் பார்க்குறாங்க, ஏ இவன் யாரு தெரியுமா? கொஞ்ச நாட்கள் முன்னாடி அவன் மரித்து போயிருந்தா, 4 நாள் கல்லறையில் வைத்திருந்தா. இயேசுன்னு ஒருவர் வந்தாரு, கல்லறை கதவை திறந்தாரு, வெளியே வான்னு சொன்னாரு. அவன் வெளியே வந்தான் பாரு, இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவன் தான் கர்த்தருக்கு சாட்சின்னு சொன்னாங்களா? கையை தட்டி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அது வரைக்கும் சாதாரணமா இருந்தவங்க நடமாடும் சாட்சியாய் மாறுகிறான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதம்மா?
நாளைக்கு கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை பார்த்து உன்னை பார்க்கிறவங்களும் அப்படிதான் செய்ய போறாங்க. இவள் தேவனுடைய பிள்ளை, இயேசுவிற்கு மகத்துவமான அற்புதத்தை செய்தார். குழந்தையே இல்லாம இருந்துச்சு, அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. திருமணம் தடையா இருந்துச்சு, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர்களே சொல்லுவாங்க, இவ இயேசு இயேசுன்னு போனாயா, அதனாலதான் அற்புதம். கையை தட்டி ஒரு ஆமென். அது வரைக்கும் குறை சொன்ன அத்தனை நாவையுமே கர்த்தர் இன்னையிலிருந்து உனக்காய் மாற்றுவார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மகிமையான பாத்திரம்? சொல்றவங்க எல்லாம் தலைக்கு மேல கைகளை தட்டி, நான் சாதாரணமான ஆள் அல்ல, நான் மகிமையான பாத்திரம். தாமதங்களை குறித்து கவலைப்பட மாட்டேன். என் விசுவாசத்தை அதிகரித்துக் கொண்டே இருப்பேன். என் விசுவாசம் அதிகரித்துக் கொண்டே இருப்பேன். நீ சொல்ல சொல்ல உனக்குரிய அற்புதங்களோட தேடி வருகிறது. ஒரு விடுதலை சம்பவித்துக் கொண்டு கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு விடுதலை சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து சொல்லிக் கொண்டே இரு. என் விசுவாசத்தை கர்த்தர் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். என் விசுவாசத்தை கர்த்தர் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. நீ அழுதது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும், நீ கவலைப்பட்டது போதும். ஒரு வல்லமை உடல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ மகிமை பொருந்தியவர், நீ மகிமை பொருந்தியவர். கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி மகிமை பொருந்தியவர், மகிமையானவர், கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர். விசுவாசிக்க ஆரம்பி. விடுதலை, விடுதலையே, விடுதலையே, இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, தடைகள் எல்லாம் தகற்றுவிடும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, தடைகள் எல்லாம் தகற்றுவிடும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, பாவத்தில் இருந்து விடுதலை, கைகளை தட்டி ஆவியில நிரம்பி விசுவாசத்தை கேட்கிற பொல்லாத சாத்தானிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. Receive it, receive it, receive it. விடுதலையே, விடுதலையே, இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, தடைகள் எல்லாம் தகற்றுவிடும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. இது நடக்கல, அது நடக்கல சொல்லி அழுது போதுமா? இது நடக்கல, ஏன் நடக்கல கேள்வி கேட்காதே. நீ மகிமை பொருந்தியவள், நீ மகிமையானவள், நீ மகிமையானவள். கர்த்தர் உன்னை கொண்டு மகிமைப்பட விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். God is going to be glorified through you. விசுவாசிக்க பலன் இருக்குன்னா கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பி. இதோ நான் சந்திக்கிற பிரச்சனை, இதோ ஒரு தீர்வு உண்டாகிறது. அந்த தீர்வுல இயேசு எனக்காய் கிரியை செய்த அநேகர் கண்டு இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று ஒவ்வொரு உணர்கிறத நான் பார்க்க போறேன். கைகளை தட்டி வாய்களை தந்து விடுதலை. சாத்தானின் சதிகளையே சடுதியில் நீக்கும் விடுதலையே, சர்ப்பத்தின் தலை நசுக்கி சகலருக்குமே விடுதலையே. சாத்தானின் சதிகளையே சடுதியில் நீக்கும் விடுதலையே, சர்ப்பத்தின் தலை நசுக்கி சகலருக்குமே விடுதலையே. சாத்தானின் சதிகளையே சடுதியில் நீக்கும் விடுதலையே, சர்ப்பத்தின் தலை ஆவியில நிரம்பி கைகளை தட்டி ஜெபத்தோடு சொல்லி ரத்தம் சுரத்தம் தயவை சுரத்தம் எல்லாரும் இயேசுவின் ரத்தம் சுரத்தம் தயவை இயேசு ரத்தம் தயவை சுரத்தம் தயவை சுரத்தம் தயவை சுரத்தம் சயா வல்லமை வல்லமை இயேசுவின் வல்லமை வல்லமை அக்கினி வல்லமை 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 இயேசுவின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை சுரத்தம் தயவை சுரத்தம் fire சுரத்தம் ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறேன் சொல்றான். அக்கினி ஜுவாலையாய் மாறு. ஆவியில விசுவாசத்துல ஒரு எழுச்சி உண்டாகிறது. கைகளை தட்டி பெற்றுக்கொள். இது போதாது, இது போதாது. ஒரு விசுவாசத்தில் எழுச்சி. விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, எல்லோரும் இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன வார்த்தை. அவர் எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தர விரும்பும் போது உன்னை மட்டும் சும்மா விடுவாரா? உன்னை கண்ணீர் வடிக்க விடுவாரா? வருத்தத்தோடு இருக்க விடுவாரா? வேதனையோடு இருக்க விடுவாரா? ஒரு நாள் முடியாது. அவரை நேசிக்கிற உனக்கு கர்த்தர் அப்படி செய்வாரா? பயப்படாதே. உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். உன்னை பார்க்கிறவர்கள் உணர போறாங்க, இயேசுவரோடு இருக்கிறார், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி கைகளை தட்டி வாய்கள் தட்டி விடுதலை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் கட்டுகள் எல்லாம்
சொல்லுகிறேன். எல்லா பில்லிசுடைய ஆவிகள் இப்போது நிர்மலமாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா தரித்திர ஆவிகள் நிர்மலமாக கிரியைகள் எல்லாம் அகன்று ஓடும். சீனிவாக்கதோ இயேசு ரத்தம், இயேசு ரத்தம் தயம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம் தயம். எல்லா ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம். வல்லமை வல்லமை இயேசுவின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி வல்லமை. இயேசு ரத்தம் தயம், இயேசு ரத்தம் தயம், இயேசு ரத்தம் தயம், இயேசு ரத்தம் தயம். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமையால் ஒரு விடுதலையே விடுதலையே இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. தடைகள் எல்லாம் தகற்றுவிடும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. எல்லாரும் ஜெயம் இயேசு ரத்தம், ஜெயம் இயேசு ரத்தம், ஜெயம் இயேசுவின் ரத்தம். வல்லமை வல்லமை இயேசுவின் வல்லமை, இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவுகிறது. இயேசுவின் ரத்தம் சாபங்களை நீக்குகிறது. இயேசுவின் ரத்தம் விடுதலையை உண்டாக்குகிறது. In the name of Jesus. இயேசு ரத்தம் ஜெயம். வல்லமை வல்லமை இயேசுவின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி வல்லமை. வல்லமை 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 ரத்தத்தின் வல்லமை சபைகள் இறங்கட்டும். விடுதலையே விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. தடைகள் எல்லாம் தகற்றுவிடும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. விடுதலையே விடுதலையே இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. தடைகள் எல்லாம் தகற்றுவிடும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. பாவத்தில் இருந்து விடுதலை, தீய சாபத்தில் இருந்து விடுதலை, நோய்களிடம் இருந்து விடுதலை, கொள்ளு பேய்களிடம் இருந்து விடுதலையே. பாவத்தில் இருந்து விடுதலை, தீய சாபத்தில் இருந்து பெற்றுகள் பெற்றுகள் பெற்றுகள். கைகளை தட்டி விடுதலையை பெற்றுகள். Receive it. விடுதலையே விடுதலையே இயேசுவின் நாமத்தில். விடுதலையே தடைகள் எல்லாம் தகற்றுவிடும் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் தலைக்கு மேல கைகளை தட்டி வாய்களை திறந்த ஆவியில நிரம்பி இயேசுவின் விடுதலை நான் பெற்றுக் கொள்கிறேன். என் விசுவாசை அதிகரிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் சொல்லி கைகளை தட்டி வாய்களை திறந்து உன் நாவினால் அறிக்கை செய்து பெற்றுக்கொள். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை, சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை, அவமானங்களிலிருந்து விடுதலை, நிந்தனையிலிருந்து விடுதலை, ஏமாற்றத்திலிருந்து விடுதலை. சகோதரி கர்த்தருடைய ஆவியின் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியின் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அநேக பாடுகளோடு, அநேக வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, திடன்கொள் திடன்கொள். கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார், நீயும் இந்த உலகத்தை ஜெயிப்பாய். கைகளை தட்டி வாய்களை திறந்து நான் பார்க்கிறேன். சில கடன் பிரச்சனைனால உடைந்து போய் நிக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது உங்க மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்க பலன் தாங்கப்பா, விசுவாசிக்க பலன் தாங்கப்பா. கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி கேளுங்க. அநேகரை கத்த தொட்டு கொண்டிருக்கிறார், அநேகரை கத்த தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மேல ஒரு பெருங்காற்றின் அபிஷேகம் ஒரு மேல் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. Fill them with your anointing, fill them with your grace, Lord. ஆண்டவர் சொல்றார், அம்மா ஆண்டவர் உன்னை பார்க்கிற அநேகர், கர்த்தர் உனக்கு செய்கிற மேன்மையை பார்க்கிற அநேகர் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று உணர்கிற அந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். தயாரா இருக்கிறியா? கைகளை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வாயா? வாய்களை திறந்து அறிக்கை செய்வாயா? உன்னை கொண்டு அநேகரை கர்த்தர் இயேசு பக்கம் திரும்ப சித்தம் வைத்திருக்க யார் அதை மாற்ற முடியும்? உன்னை காண்கிற அநேகர் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று உணர்கிற காரியத்தை கர்த்தர் செய்தே தீருவார். விசுவாசிக்க உனக்கு பலன் இருக்குமே என்றால் தலைக்கு மேல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு ஆமென். கர்த்தர் சொல்கிறார், தடைகள் இன்றோடு உடைந்து போகிறது, தடைகள் இன்றோடு உடைந்து போகிறது.
இயேசு உனக்காய் வழிகளை திறக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, செங்கடல் போன்று எல்லாம் மூடப்பட்டிருக்குது ஐயா, வழி தெரியாமல் தவிக்கிறேன்னு சொல்ற உன்னை பார்த்து அப்பா சொல்றாரு, உனக்காக ஆண்டவர் இப்பொழுது வழிகளை திறக்கிறார். எதுல தெரியுமா? செங்கடலே உனக்காய் பலக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். விசுவாசிக்க உனக்கு பலன் இருக்குமே, ஆனால் கைகளை தட்டி வாயில திறந்து ஆவியில நிரம்பி அறிக்கை செய், கர்த்தர் எனக்காய் வழிகளை திறக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் புலம்ப மாட்டேன், அவிசுவாசப்பட மாட்டேன். சில தாமதங்கள் என் விசுவாசத்தை அதிகரிக்க செய்வது மாத்திரம் அல்ல, அநேருக்கு முன்பாக என்னை மகிமையான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். என் மூலமாய் சுவிசேஷம் பிரபலமாக உணர்கிறேன். நீ பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தர் ரத்தத்தால் மூடுங்கப்பா, நீ வல்லமை ஆளுகை செய்யட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரை மகிமையாய் மாற்றி கொண்டிருக்கிறார் சொல்றாங்க? உங்க கைகள் அப்படியே மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபம் செய்து நான் முடிக்க போகிறேன். எல்லா இடத்துலையும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உடைக்கப்படுகிற அனுபவம் அழிக்கப்படுவதற்கல்ல, மகிமையான பாத்திரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். உடைக்கப்படுகிற அனுபவம் அழிக்கப்படுவதற்கல்ல, இயேசுவை மகிமையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க தலைக்கு மேல கையை தட்டி ஆவியில நிரம்பி ரிசீவ் செய்து கொள்ளுங்க. உடைக்கப்பட்ட சூழ்நிலை ஏதோ நீ அழிந்து போவதற்கா அல்ல. லாசரு மரித்தது, 4 நாள் கழிச்சு அடக்கம் பண்ணப்பட்டது, இது எல்லாம் அவன் குடும்பம் கெட்டு போவதற்காக அல்ல. கெட்டு போன குடும்பம் இயேசு மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்க அந்த குடும்பத்தை கொண்டு கர்த்தர் அசாத்தியங்களை செய்தது உண்மையானால், ஓ வாழ்க்கையில எதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நாங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறியோ, எதெல்லாம் கெட்டு போயிட்டு யோசித்து கொண்டிருக்கிறியோ, இனி வாழ்க்கை உண்டா, இனி வழி திறக்குமா என்று அழுது கொண்டிருக்கிறியோ, அதில் எல்லாம் கர்த்தர் இப்போது தமது வல்லமையை அனுப்பி ஒரு விடுதலையை கட்டவிழ்த்து அதிசயத்தை செய்து ஓ வாழ்க்கையில் செய்கிற அதிசயத்தின் நிமித்தமாக அநேகர் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று உணர்கிற காரியத்தை சபையே உன்னை கொண்டு கர்த்தர் செய்தே தீருவார். விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி விசுவே. Thank you Lord. அப்படியே தலைமையில கை வச்சு சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், இனி எனக்கு பாவம் இல்லை, இனி எனக்கு பயம் இல்லை, இனி எனக்கு சாபங்கள் இல்லை. இயேசுவின் ரத்தம் எனக்கு உண்டு, இயேசுவின் பலன் எனக்கு உண்டு, இயேசுவின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, இயேசுவின் சமாதானம் எனக்கு உண்டு. நான் மகிமையாய் கர்த்தரை மாற்றி இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னும் சத்தமா கரங்களை தட்டி, கர்த்தரை தேடுகிற எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ இயேசுவின் நாமத்தில் ஒரு நாளும் ஒரு நன்மை குறைவே படாது. கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நன்மை குறையாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். தேவ மனிதரின் குடும்பத்தை அப்படியே நீர் ஆசீர்வதியும். சபை வலதுபுறமாய் இடதுபுறமாய் இடம் கொண்டு பெருகட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி இன்னைக்கு நம்மத்திலே கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தை கட்டவிழ்த்தபடியினாலே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினபடியினாலே, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசினபடியினாலே, தடைகளை உடைத்தபடியினாலே, பயத்தின் ஆவியை கர்த்தர் போக்கினபடியினாலே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தாமதப்படுத்துவதில் ஏதோ ஒரு திட்டம் நோக்கம் இருக்கிறது. அநேக ரட்சிப்படைய நம்மை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு பெரிய 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 அற்புதங்களை காண்பிக்க உலகம் நம்மை கொண்டு இயேசுதான் கடவுள் என்று அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் சில காரியங்களை தாமதப்படுத்துகிறார். ஆண்டவர் தாமதப்படுத்துகிற நோக்கம் உனக்குள்ளே விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுவதற்காக. ஆண்டவர் தாமதம் பண்ணுகிற நோக்கம் ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லை, உனக்குள்ளே இருக்கிற இயேசு உன் வட்டாரம் முழுவதும் அறியப்படுவதற்காக. இயேசு தாமதப்படுத்துகிற நோக்கம் என்ன? உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்காக தேவன் தாமதப்படுத்துகிறார்.
அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தில் மாறாதவர். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் தாமதமாய் இருந்தாலும் அவர் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? இல்லை, உங்களுக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். பரலோக பிதாவே, இது எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய அன்பு தகப்பன் ஆண்டவரே, இயேசு பிரகாசம் அவங்களுடைய சந்ததியை சீர்காழி இயேசு வாழ்க ஐபிஎ சபைக்கு கொண்டு வந்து இன்று மகிமைப்பட்டதுக்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களை பிளஸ் பண்ணுகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த இரட்டை சகோதரர்கள் தேசத்திற்கு தேவை ஆண்டவரே, பல கிராமங்களுக்கு தேவை ஆண்டவரே, பல உலக நாடுகளுக்கு தேவை. கர்த்தர் இவர்களை பயன்படுத்தும், இன்னும் கிருபை பெருகட்டும். ஐயாவுடைய சால்வை இவர்கள் மேல் இருக்கிறது, அதல்ல இன்னும் கர்த்தர் அபிஷேகத்தை தந்து பல இடங்களுக்கு பயன்படுத்தும். பயணத்தில் கர்த்தர் கூட இரும், ஆயுசு நாட்களை கூட்டி தாரும். தொடர்ந்து கர்த்தரோடு பயணிக்க கிருபை தாரும். எல்லா மகிமை உமக்கே. ஜனங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை ஜனங்களோடு இருக்கட்டும். பிதா, குமாரன், பசுத்தாவியானவருடைய நாமத்தில் சபையாரை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.